ஒரு வார இடைநீக்கத்திற்கு பின்னர் 79 திமுக எம்எல்ஏக்கள் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை கேள்வி நேரத்துடன் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒரு வார சஸ்பெண்டிற்கு பிறகு திமுக எம்எல்ஏக்கள் அவை நடவடிக்கைகளிலே பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களும் கேள்வி நேரத்திலே கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். அதற்கு அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து வருகிறார்கள். இதற்கு பிறகு அந்த ஆதி திராவிடர் மற்றும் அந்த பழங்குடியினர் துறையினுடைய மானிய கோரிக்கை மீதான விவாதத்திலும் திமுக உறுப்பினர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக சஸ்பெண்ட் ஆகாத 10 எம்எல்ஏக்களும் தொடர்ந்து அவைக்கு புறக்கணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். அவர்களும் தற்போது வந்திருக்கிறார்கள். காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீமுக்கும் தங்களுக்கு பேச வாய்ப்பில்லை என்று சொல்லி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். அவர்களும் இன்றைக்கு பேரவையிலே பங்கேற்று இருக்கிறார்கள். அவர்களும் அந்த விவாதத்திலே குறிப்பாக 2 துறைகளின் மீதான மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெற இருக்கிறது. அதில் பங்கேற்று தங்களுடைய பிரச்சனைகளை பேச இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த முடிவிற்கு பிறகு, அதாவது மானிய கோரிக்கைக்கு அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து பேச இருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் ரமேஷ்.